வணக்கம் நேயர்களே, இது உங்கள் மதி ஃபுட்ஸ். இன்றைக்கி நான் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி புட்டு கடலைக்கறி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் புட்டு மாவு எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒரு புட்டு குழாய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி தட்டு கொடுத்துருப்பாங்க, அதை உள்ளே போட்டுக்கோங்க. முதல்ல துருவன தேங்காயை போடுங்க. அப்புறம் பெசரி வச்சிருக்க மாவை போடுங்க. அப்புறம் தேங்காய் அப்புறம் மாவு ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டு மூடி வச்சுருங்க. மாவை அழுத்தக்கூடாது. ஒரு குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சு மூடி வைங்க. புட்டு குழாய் கீழே இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக குக்கர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மேலே ஆவி வருது. இப்போ புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தள்ளினீங்கன்னா புட்டு அழகாக வெளியில் வந்துடும். இப்போ புட்டு தயாராகிடுச்சு. அடுத்து கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கொண்டக்கடலையை, அதையும் போட்டுக்கோங்க. பொடியை நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 8லேருந்து 10 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க.
இப்போ 10 விசில் வந்துருச்சு. இப்போ கொண்டைக்கடலை வெந்திருக்கும். அரை மூடி தேங்காயும் வேக வச்ச கொண்டைக்கடலையில் கொஞ்சமும் எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சதை கொண்டைக்கடலையில் போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கலக்குங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலை எடுத்து அதில் ஊற்றி கலந்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போ கடலைக்கறி தயாராகிடுச்சு.